ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது கடகம் ராசி. கடகம் ராசி நேயர்களுக்கு வைகாசி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது, அதன் மூலமாக என்னென்ன பலன்களை அவங்க அடைய போகிறாங்க அப்படின்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதமாக வரக்கூடிய வைகாசி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதம். அதாவது நமக்கு வேண்டிய வளங்களை எல்லாம் தரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால தான் வளம் தரும் வைகாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வைகாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம். இந்த ஒரு காலகட்ட தருணத்தில் கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும். அந்த வகையில் 20ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறாருங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுறாரு. 31ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறுறாரு. 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன யோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. 13ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன யோகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு. இந்த ஒரு மாறுதல்களுக்கு ஏற்ப கடகராசி நண்பர்கள் சந்திக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடகராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அந்த வகையில் கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதை உணர்வுபூர்வமாக செயல்படுத்தக்கூடிய அன்பர்கள் தாங்க இந்த அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு வன்மையால் நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செஞ்சு முடித்து மற்றவங்க கிட்ட பாராட்டுக்களை வாங்குவீங்க. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு கண்டு பொறாமை கூட அடைவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கான எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி போகும். இதுவரைக்கும் இருந்து வந்த காரிய தடைகள் கூட நீங்கி நல்லபடியான சுபிட்சமானது உங்களுக்கு நிலவுங்க. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த ஒரு விதமான சுணக்க நிலைகள் எல்லாம் மாறி தடைப்பட்டு இருந்த வீடு கட்டக்கூடிய பணிகள் கூட தற்போது மழை நடக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் இந்த டைமில் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பணிகளில் வேகமானது பிடிக்குங்க. அதாவது வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கிடைக்கும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகி போகும். அதாவது இது போல விஷயங்களை எல்லாம் செய்வதில் கொஞ்சம் ஆர்வத்தையும் இந்த டைமில் காட்டுவீங்க. மேலும் தொழிலை எப்படியாவது விரிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியானது இந்த டைமில் உங்களுக்கு இருக்கும். அந்த முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செயல்படுத்துங்க. உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட எல்லா பணிகளையுமே நீங்கள் கண்டிப்பாக சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க. அதனால் உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும். பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடகம் ராசி அன்பர்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தாங்க இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விதமான அதிகாரமிக்க பதவிகள் கூட உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக யாரெல்லாம் அதிகார பதவிகளுக்காக காத்துட்ருக்கீங்களோ அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அட்டகாசமான மாதம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் கூட எல்லாமே இந்த டைமில் நீங்கி போகுங்க. குழந்தைகளால் உங்களுக்கு பெருமையானது சேரும். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில் மதிப்பானது உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட கண்டிப்பாக இப்போ எல்லாம் தீருங்க. உங்களுடைய நிலையே ஒரு விதத்தில் மாற்றம் அடையும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி போகும். காரிய தடைகள் எல்லாமே நீங்கி நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. மேலும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு அதீத நன்மைகளானது ஏற்படுங்க. அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இந்த டைமில் அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களால் செய்ய முடியாத விஷயங்களை கூட நீங்கள் செய்வீங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தொண்டர்களுடைய உதவி தாங்க. கட்சி தலைமைக்கிட்ட நல்ல பெயரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சியும் செய்வீங்க. மேலும் ஒரு சில சச்சரவுகளில் சம்மந்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அது போல் விஷயங்கள் எல்லாம் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.
கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு கடினமான உழைச்சிங்க அப்படின்னா தாங்க உங்களுடைய துறையில் வெற்றி வந்து பெற முடியும். மற்றபடி ஏனோ தானோ அப்படின்னு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களால் வெற்றி பெறவே முடியாது. மேலும் மற்றபடி உங்களுடைய வேலைகளை எல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே முடிச்சிடுவீங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலுமே கூட உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ற நேரமோ வாய்ப்போ கிடைக்கும் பொழுது தவற விடாதீங்க. உழைப்பில் அதீத அக்கறை எடுத்துக்கோங்க. முயற்சி அப்படிங்கிறத மட்டும் எப்போதும் கைவிடக்கூடாது. உங்களுடைய திறமைகளை பார்த்து மக்கள் உங்களை வந்து ஏற்றுப்பாங்க. மேலும் சக கலைஞர்களை கூட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிக்காமல் விட்ட பாடங்களை கூட படிப்பதில் கவனம் வந்து செலுத்துவீங்க. சொல்ல காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக வந்து பாடுபடுவீங்க. இது எல்லாமே கடகம் ராசி அன்பர்கள் அடையக்கூடிய பொதுவான பலன்கள். வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே அற்புதமாக தாங்க இருக்குது. இருந்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில பலன்களானது மாறுபாடு அடையும். அந்த வகையில் புனர்பூசம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மனதில் மகிழ்ச்சியானது ஏற்படும். அதற்போல சம்பவங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. எழுந்த வந்த சொத்துக்களை எல்லாம் மீண்டும் உங்களது கைக்கே வந்து சேரும். காரியத்தை வந்து கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இப்போ வந்து அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி நன்றாகவே வந்து நடந்து முடியுங்க. மேலும் வாக்கு வன்மையால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கூட ஏற்படும். தெய்வ சிந்தனையானது அதிகரித்து பணப்பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி போகும். பூசம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க. வாகன யோகம் உங்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலையானது காணப்படும். இதனோடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசும் பொழுதும் விட்டு கொடுத்து போகும் பொழுதும் பிரச்சனைகள் எல்லாமே தவிர்க்க முடியும். மேலும் இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில பணிகளை எல்லாம் நீங்கள் செய்வீங்க. தேவையான வசதி வாய்ப்புகள் கூட வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திரத்தை உடைய கடகம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சற்று இழுபறிக்கு பின்னாடி வந்து நடக்குங்க. கொஞ்சம் சிரமமானது எடுக்கும். அப்படிப்பட்ட சிரமத்தை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பாகவே வந்து நடந்து முடியும். முக்கியமாக ஒரு சில முடிவுகளை குடும்ப பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறமா எடுங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து பார்க்கலாம். பழைய பாக்கிகள் கூட வசூலாகி போகும். என்னதான் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கிரக மாற்றங்களின் காரணமாக ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமையில் அருகில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து தரிசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்துட்டு வாங்க. உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி போகும். மேலும் எதிலுமே வந்து வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக ஞாயிறு, திங்கள், வியாழன் போன்றவை காணப்படுகின்றன. சந்திராஷ்டம தினங்களாக ஜூன் மாதம் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் அமைந்துள்ளது. அதிர்ஷ்டகரமான தினங்களாக மே மாதம் 28 மற்றும் 29ஆம் தேதி காணப்படுது. சந்திராஷ்டம தினங்களில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. முக்கியமாக வண்டி வாகன பயணங்களை எல்லாம் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. மேலும் இந்த மாதம் வைகாசி மாதம் கடகம் ராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து போகுங்க. கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில் விருத்தியும் அடையும். நம்பிக்கையோடு இருங்க. வேலையிலேயும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கடகராசி நேர்களை பார்த்த வரைக்கும் சூரிய பகவான் இந்த மாதத்தில் லாபஸ்தானத்தில் வந்து சந்தரிக்க போகிறாருங்க. அதனால் குருவோட சூரியன் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துடும். வருமான ஆதாயங்கள் எல்லாமே அதிகரிக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறத விட சற்று அதிகரித்து காணப்படும். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. குழந்தை விஷயத்துல எல்லாம் நிறைய முன்னேற்றம் இருக்குங்க. குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும். பேச்சு தொடர்பான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களானது இந்த டைமில் கிடைக்கும். அதனால் கடகம் ராசி அன்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நேரங்களையும் வந்து தவற விடாதீங்க. இதனோடு மட்டும் இல்லாமல் ஜோதிடம் ரீதியாக எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது அதிகரித்தே கிடைக்கும். என நண்பர்களே, இந்த பதிவில் கடகராசி நேயர்கள் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் இந்த மாதம் சிறப்பாக இருப்பதற்கு அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் கிடையாதுங்க. இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த பல அரிய வகை தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் அந்த வீடியோக்கள் எல்லாம் இருக்குன்னா மறக்காமல் அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.